நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து ஃபிட்னஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். உடல் தகுதி எல்லா வயதினருக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு. இதை வந்து நான் திருமூலர் திருமந்திரத்திலேருந்து ஒரு 4 லைன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். உடம்பார் அழியல், நான் ரிப்பீட் பண்ணுறேன், உடம்பால் அழியல், உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிரையும் வளர்த்தேன். நீங்க உங்க பாடி, உங்க உடம்பு தான் கோயில். நீங்க உங்க உடம்பு ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா உங்களுடைய உள்ளமும் மெய்ஞானம் பெறாது. உங்களுடைய உள்ளம் மெய்ஞானம் பெறணும் அப்படின்னா சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. ஸோ உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை 4 வகையாக பிரிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை, இல்லையா? பிரம்மச்சரியம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பிரம்மச்சரியம். 2வது ஸ்டேஜ் வந்து கிரகஸ்தம், ஃபேமிலிஹுட். 3வது ஸ்டேஜ் வந்து வனப்பிரஸ்தம். ஓகே. 4வது ஸ்டேஜ் வந்து சந்நியாசம். இந்த 4 ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த உடல் தகுதியை பற்றி இப்போ உள்ள வரேன் நானுப்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 5 வயசுலேருந்து ஸ்டூடெண்ட் லைஃப், டீனேஜ் வரைக்கும், 19 வயசு 22 வயசு வரைக்கும், ஸ்டூடெண்ட் லைஃப் வரைக்கும் பிரம்மச்சரியம். அது சைல்ட்ஹுட், டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வயசில் என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். முதுகு தண்டு 33 எலும்பு இருக்கு, 33 வர்டிபிரா இருக்கு. அந்த 33 வர்டிபிரால இந்த டீனேஜில் உடம்ப வளையக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா 60 வயசில் கஷ்டப்படுவீங்க, 70 வயசில் கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த டீனேஜில் மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்லா விளையாடணும், கண்டிப்பாக நல்லா விளையாடணும். ஸோ ப்ளே வெல். அந்த வயசில் உங்களுடைய முதுகு தண்டை வளைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிச்சுன்னா 80 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த 33 எலும்பில் 9 எலும்பு வந்து 17 வயசு வரைக்கும் வளையும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும், ஒன்று சேர்ந்துடும். 9 அந்த நம்மளுடைய வால் முதுகு தண்டு அப்படின்னு சொல்லுவோம், டெயில் போன் ஆஃப் த வெர்டிபிரே ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வளைக்கிறது கஷ்டம். அதுக்கு முன்னாடி வளைச்சிடணும். ஸோ பேலன்ஸ் இருக்க 24 வெர்டிபிரே மட்டும்தான் உடம்புல வளையக்கூடிய தன்மை இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண தான் அதோடைய வளையக்கூடிய தன்மை மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வயசில் முக்கியமாக ஃப்ளெக்சிபிலிட்டி, மோட்டார் ஸ்கில்ஸு, அந்த திடகாத்திரம், இதெல்லாம் செய்யணும். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது அங்கே முக்கியமான விஷயம், மனதில் உறுதி வேண்டும். அதை டெவலப் பண்ணணும் சின்ன வயசில். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இது பில்டிங் ஸ்டேஜ், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்.
அப்போ தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. த பெஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்போ தான், பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்போ தான், பீக் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் அப்போ என்ன சாதிக்க பிடிக்கணும், என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வயசில் சாதிக்கணும். 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே சாதிச்சு முடிக்கணும். ஹை இன்டென்சிட்டி. 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கோல்டன் ஏஜ். பர்சிவரன்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன். அதை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த வயசில் தான் நீங்கள் பாதுகாக்கணும். என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பாதுகாக்கணும். 55 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே எல்லாரும் சொசைட்டி, இந்த சமூகம் என்ன சொல்லும், நீங்கள் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் நான் அதுக்கு எதிர்மறையாக நான் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் எந்திரிங்க இப்போ ப்ளீஸ். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் எந்திரிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்களும் எந்திரிக்கலாம். மேடையில் அமர்ந்திருக்கவங்களும் எந்திரிக்கலாம். 60 வயசு மேலே இருக்கவங்களாம் இங்கே உட்காந்து இருக்கவங்க எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க அவங்களுக்கு. இந்த 60 வயசு மேலே இருக்கவங்கள ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கணும்னா உங்களை உட்கார வைக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. 60 வயசுக்கு மேலே நீங்கள் நின்று ஓடணும், விளையாடணும். மூவ் அண்ட் பில்ட் யுவர் பாடி. இந்த உடம்பு வந்து உட்கார்றதுக்காக உருவாக்கப்படலை. இப்போ உட்காந்துருக்கவங்களும் சரி, நின்றுருக்கவங்களும் சரி, கையை மேலே தூக்குங்க. வலது கையை மட்டும் மேலே தூக்குங்க. இந்த 5 விரலையும் 5 தாட்டி இறுக்கி பிடிச்சி வெளியே விடுங்க. 5 தாட்டி முடிச்சுட்டு கை மேலே தூக்குங்க. இப்போ உங்களுக்கு அந்த பவர் தெரியும். மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பவர் இழுக்கும். யூ ஃபீல் மோர் ஸ்ட்ராங்கர் நவ். கை கீழே இருக்குங்கப்பா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உட்காருங்க. இந்த 60 வயசுக்கு மேலே உட்காரக்கூடாது. பாடி மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம், கப்பல் வந்து எதுக்காக கப்பல் கட்டுறோம்? துறைமுகத்தில் நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா சேஃபாக இருக்கும். காற்றில், மலையில் எதுவுமே அடிபடாமல், ஒன்றுமே டேமேஜ் ஆகாமல் கப்பல் சேஃபாக இருக்கும். பட் கப்பல் கட்டினத்தோடைய நோக்கம் என்ன? கடலில் போகணும். புயல் வரும், காற்று வரும், தண்ணி உள்ள வரும், டேமேஜ் ஆகும். எஸ், அந்த ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு தான் கப்பல் கட்டியிருக்கு. 60 வயசுக்கு மேலே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் பேச போகிறேன். என்னோட பேச்சில் அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அந்த ஏஜில் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரிசர்வ், தக்க வச்சுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்களோ, சொத்து மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் நீங்கள் தக்க வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். The biggest asset in this world, not buying gold or diamonds or farmhouses or building. No. The biggest asset is your health. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கறதுக்கு இந்த 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். யூ ஹாவ் டு பில்ட் அப். அன்னைக்கு பில்டு பண்ணிட்டீங்கன்னா வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜி லெவல் உங்களை சுற்றியே வரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களை வந்து சேரும். அந்த 5 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்க பழகுங்க. கான்ஃபிடன்ஸ் அண்ட் லவ் எவ்ரிதிங் வாட் எவர் யூ டு. லேர்ன் ஹவ் டு லவ். எந்த ஒரு விஷயத்தையும் நேசிக்க கற்றுக் கொடுக்க வயசு வந்து அந்த 5லேருந்து 20 வயசு வரைக்கும். அந்த வெறுப்புங்கிற தன்மையே வராம பார்த்துக்க வேண்டியது அந்த 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வெறுப்பு வராது. உங்களை சுற்றி அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்பு உள்ளவங்க மட்டும்தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. 100%. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, விடாமுயற்சி மட்டும் இல்லை, செஞ்சே முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மன வலிமை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுக்கு எடுத்துக்காட்டு நான் வேற எங்கேயும் தேட வேண்டாம். என்னுடைய அப்பத்தா, என்னுடைய ஆயா, என்னுடைய அப்பத்தா தான் எனக்கு எடுத்துக்காட்டு. நான் இப்போ வீடு கட்டியிருக்க வீடு, சென்னையில் வீடு கட்டியிருக்க வீடுக்கு பேர் வந்து எங்கள் அப்பத்தா வீடு பேர் தான் வச்சுருக்கேன். உடையமை ஆட்சியின் ஸ்பிரிண்ட் ஹவுஸ், அப்படி தான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க 94 வயசில் இறந்து போனாங்க. ஏன் அவங்க பேரை வச்சேன் அப்படின்னா, என் மனசில் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னுடைய அப்பத்தா வந்து அப்படியே உருகிட்டாங்க. அவ்வளோ ஒரு தைரியம், அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன், அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு, வைராகியம். அந்த மாதிரி அப்பத்தாவை பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஐயா வந்து பர்மா வாரில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வயசு வந்து 3 வயசு. ஃபோட்டோகிராஃபில் தான் பார்த்து எங்கள் அப்பத்தாவிட்ட ஐயா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவே பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மாட்டு வண்டி மட்டும்தான் வீட்டில். மொபைல் ஃபோன் கிடையாது, பஸ் வசதி, கார் வசதி கிடையாது. சிங்கிள் லேடி, தனி ஆளா 5 பேரை, அப்பா தான் கடைசி, 5 பேரை ஆளாக்கி வளர்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் பண்ணி அந்த பெரிய குடும்பத்தை கட்டி காத்தது எங்கள் அப்பத்தா ஒரு ஆள். ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். அதை இன்னைக்கு நினைச்சாலும் அந்த வைராகியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிசம் அப்படின்னா அப்பத்தா தான் ஞாபகம் வரும். வேற யார் எங்கேயும் போய் தேட வேண்டாம். எங்க ஊருக்கு வந்து 4 சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. கடியாப்பட்டி முதல் சிக்னிஃபிகன்ஸ், பெருமை வந்து எங்க ஊர் யார் கேட்டாலும் எங்க ஊரை பத்தி இப்படி தான் சொல்லுவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி உங்க ஊரை பத்தி பெருமையா சொல்றதுக்கு நீங்க காரணத்தை தேடி போகணும், காரணத்தை உருவாக்கணும். நீங்க தான் அதுக்கு முதல் காரணமா இருக்கணும். எங்க ஊர்ல மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுப்பாங்க கடியாப்பட்டியில். 60 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே டோஸ், சிங்கிள் டோஸ், எனி ஸ்டேஜ் ஆஃப் ஜாண்டிஸ், நோ ரெக்கரன்ஸ், சின்ன சின்ன பெல்லட்ஸ் கொடுப்பாங்க. ஒரே டோஸ், ஃபினிஷ். ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். 60 வருஷமா மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க. பெரிய கூட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ், எங்க ஊர்ல மொத்தமே 200 வீடு தான் இருக்கு. பட் we have a 5-star hotel there. 5-star hotel, செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ஹோட்டல், சிதம்பர விலாஸ்னு கூகுள் பண்ணி பாருங்க. இது 2வது சிக்னிஃபிகன்ஸ் எங்க ஊர்ல. 3வது சிக்னிஃபிகன்ஸ், PKN பங்களானா எல்லாருக்கும் தெரியும் கடியாப்பட்டியில். 4வது சிக்னிஃபிகன்ஸ், தெற்காசியாவின் அதிவேக மனிதர்னு பட்டம் வாங்கின நான் பிறந்த ஊர் அது. தெற்காசியாவின் அதிவேக மனிதர்னு பட்டம் வாங்கினா மட்டும் பத்தாது, ஒலிம்பிக்ஸ்ல ஓடினா மட்டும் பத்தாது. ஒலிம்பிக்ஸ்ல ஓடினதை மறந்துடுவாங்க. தெற்காசியாவின் அதிவேக மனிதர்னு பட்டம் வாங்கினதை மறந்துடுவாங்க. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா, நான் அங்க ஓடினதுனால நான் நிக்கலைங்க. நான் அதுக்கப்புறம் படிச்சு பேசுறதுனால இங்க முன்னாடி உங்க முன்னாடி நிக்கிறேன் நான். ஸோ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அப்ப படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம பேசுற பேச்சை கேட்கணும் அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆகணும். உங்களுடைய தகுதியை மேலே ஏற்றிக்கணும், அடுத்த லெவல் கொண்டு போகணும். அப்பதான் நீங்க பேசுற பேச்சை கேட்பாங்க. இன்ஃபர்மேஷன், கமாண்ட், ரெஸ்பெக்ட், டிமாண்ட். ஒரு மரியாதையை நீங்க கேட்டு வாங்கக்கூடாது. நீங்க மரியாதையை கேட்டு வாங்கினா அதுக்கு பவர் உண்டு, இல்லை காசு இருந்துச்சுன்னா எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. இன்னும் அது எவ்வளோ நாள், ரொம்ப நாள் நிற்காது. ஒரு மரியாதை வரணும் அப்படின்னா நீங்க பேசுற பேச்சிலையும், நீங்க நடந்துக்கிற விதத்திலையும், நீங்க எப்படி அந்த இதை சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விதத்திலையும் தான் உங்களுடைய மரியாதை மேலே ஏறும். Your communication, your language, your intelligence, your brilliance is your command and respect. ஸோ அதனாலேயே படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். பேச்சுலர் இன் ஃபார்மசி பண்ணேன், MA சோஷியாலஜி பண்ணேன், MA சைக்காலஜி பண்ணேன், MSc யோகா பண்ணேன், அக்யூபக்சர் லெவல் 2 பண்ணேன் சுஜாக்ல.
the only doctorate PhD holder in the country of all sports persons till date. தடகளத்தில் முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் 20 வருஷத்து கனவு அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, தடகளத்தில் பயிற்சியாளர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியை அந்த லைசன்ஸை படித்து குவாலிஃபை பண்ணேன். ஸோ மாஸ்டர் ட்ரெயினர், டீச்சருக்கு டீச்சராக இருக்கணும். ஒரு டீச்சருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தடகளத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எம்எஸ்சி யோகா எதுக்காக படித்தேன் அப்படின்னா, தடகளத்தில் ஓடும்போது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது யோகா எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல் ஆகும், மூச்சு பயிற்சி எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். எல்லாருமே தயாராக இருந்துங்க, 2 மூச்சு பயிற்சி செய்ய போகிறோம். நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூச்சு பயிற்சி. ஒன்று டெஸ்ட்டு, இன்னொன்று எவாலுவேஷன். நீங்கள் அனுபவிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, இந்த ஜூஸ் நல்லா இருக்குன்னு நான் குடிச்சு பார்க்காம சொல்லக்கூடாது. நான் குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அப்போ நீங்களும் குடிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் வரப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் பண்ணணும். இந்த பாரதியார் பாட்டு ஞாபகம் வருது எனக்கு. இந்த 5 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே யூ ஹாவ் டு பி லைக் திஸ். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனசில் எவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிட்டர்மைண்டாக இருக்கணும். இந்த செஞ்சே முடிச்சாகணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே படிச்சாகணும், நாளைக்கு காலையிலக்குள்ளே செஞ்சு முடிக்கணும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்கணும். ஒரு எதிரியை பற்றி பேசினாலுமே அது இனிமையாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும். நினைவது நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். பியூட்டிஃபுல். உங்க நினைக்கிறது எல்லாம் நல்ல விஷயமா ஆப்டிமிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா, எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக இருந்ததால் நீங்கள் கேட்குறத விட நீங்கள் நினைக்கிறது எல்லாம் உங்களை வந்து சேரும். பியூட்டிஃபுல் சாங் பாரதியார். லவ்லி இட் இஸ். ஸோ இந்த 5 வயசுலேருந்து இந்த 40 வயசுக்குள்ளே இந்த 4 வரி ரொம்ப முக்கியமான வரி. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமே அதான். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்க வேண்டிய வயசு அது. கம்மிங் பேக் 55 வயசுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்சி, சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறது பொருளாதாரத்தில் சுதந்திரம் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய உடல் உதவி இல்லாமல் இருக்கிறது தான் சுதந்திரம். உங்களால் தனியாக நடக்க முடியுமா? உங்களால் தனியாக படி ஏற முடியுமா? உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியுமா? அதுக்கு இந்த 5 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, தேங்க்யூ, அந்த 5 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் போன்ஸ், உங்கள் எலும்பு, ஜாயின்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு 60 வயசு ஆச்சே, நம்ம ரிட்டையர் ஆகிடலாமே, செய்ய வேண்டாமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு இல்லையா? அப்படி தான் சொல்லுவாங்க, அதான் பழமொழி. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும். இந்த 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆல் திஸ் பேரா ஹெல்த் டிசீசஸ், இந்த பிபி, டயபெட்டிஸ், ஓகே, அல்சர், டிமென்ஷியா, சார்கோபீனியா, இந்த 40 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்கள் உடம்பை தயார் பண்ணி வச்சுக்கணும். 55 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே நம்மளுக்கு 6 பேக் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 6 பேக் எக்ஸசைஸே தேவையில்லை. சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். 1 லெக் ஸ்டாண்டிங், ஸ்விங்கிங் எக்ஸசைஸ் ஸ்லோவாக. இப்போ ஒரு காலில் நின்றுட்டு இப்படியே ஸ்விங் பண்ணலாம், இல்லை ஒரு கால் நின்றுட்டு ஒரு மேலே தூக்கிட்டு அப்படியே நிற்கலாம். ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ராங் ஆகும், மசில் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மசில் ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா
உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நீங்களே எந்திரிச்சு 95 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி கண்ணாடி போடல. என்னுடைய பாட்டி ஆயாவுக்கு அம்மா 95 வயசு வரைக்கும் கண்ணாடி போடல. அவங்களே தான் நடந்து போவாங்க, அவங்களே தான் நடந்து போவாங்க, கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. எதிர்பாராத விதமாக இந்த சிக்கனத்துக்காக நைட் 2 மணிக்கு பாத்ரூம் போய் லைட்டு போடாமல் பாத்ரூம் போனாங்க. இந்த சிக்கனத்துக்காக கடைசியில் அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க, தலையில் அடிபட்டுருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சிக்கனம் எதில் பார்க்கணுமோ அதில் பார்க்கணும். என்ன செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மசிலும் ஜாயிண்ட்டும் ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த 40 வயசு வரைக்கும் வந்துன்னா போனில் கால்சியம் டெபாசிட் ஆகும். போனில் கால்சியம் டெபாசிட் ஆனிச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்பெஷலி விமன், கேர்ள்ஸ், தாய்மார்கள் 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ் வரப்போ சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். போனில் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். போன் வீக் ஆகும், போன் பிரிட்டில் ஆகும், சீக்கிரம் உடையக்கூடிய தன்மையாக மாறிடும் போன். ஸோ அந்த போனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கால்சியம் 40 வயசுக்கு முன்னாடி பண்ணிடணும். சார் 40 வயசுக்கு அப்புறம் என்ன சார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலையே சார் அப்படின்னா, எஸ், அதுக்கப்புறமும் நான் உங்களை உட்கார சொல்லலை. ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு. டாக்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சேர்லேருந்து சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். உங்கள் சேர்லேருந்து கையில் பக்கத்தில் யாரையும் பிடிக்காமல் எந்திரிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். தொடையில் கை வைக்காமல் எஸ் எந்திரிக்க முடியும்னா நீங்கள் 60 மார்க் எடுத்துட்டீங்க. இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். எந்திரிக்கும் போது உங்களுடைய அடி வயித்தை உள்ள இழுத்துட்டு எந்திரிங்க, ஈஸியாக இருக்கும். உங்களோட அடி வயர் லோவர் அப்டமன் இழுத்துட்டு எந்திரிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். பண்ணி பாருங்க. இப்போ அடி வயரை இழுத்துட்டு எந்திரிச்சு பாருங்க, ஈஸியாக எந்திரிக்கலாம் இல்லையா? மூச்சு பயிற்சி எப்போதுமே எம்டி ஸ்டமக்ல செய்யணும். ஸ்டமக் ஃபுல்லா இருக்கும் போது செய்யக்கூடாது. ஸோ அந்த மூச்சு பயிற்சியில ஒரு 5-6 மூச்சு பயிற்சி செஞ்சு ஒரு சில எக்ஸசைஸ் பண்றதுனால உங்க உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்னு எல்லா லிட்ரேச்சர்லயும் புக்லயும் இருக்கு, எல்லா கதை எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ப்ரூஃப் இல்லை. பட் நான் அந்த ப்ரூஃபை எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் டொரண்டோவில், கனடாவில், கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான கிருமிகள் எத்தனை இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு, எவ்வளவு இருக்கு, பர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க உங்க ரத்தத்துல. 3 வாரம் கழிச்சு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த சோதனை செஞ்சு பார்த்தப்ப உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கிருமிகள் ஜாஸ்தி ஆச்சு. ஃபேண்டாஸ்டிக். அதான் ப்ரூஃப், டாக்குமெண்ட். அதான் இப்ப கை தட்டலாம் சார். 20 வாட்டி கை தட்டிட்டாரு. சூப்பர், தேங்க்யூ. இப்ப நீங்க இந்த மூச்சு பயிற்சி வந்து நீங்க எங்க போனாலும் இதை செய்யலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்ப இந்த அரங்கத்துக்குள்ள நுழையும் போதே மூச்சு பயிற்சி செஞ்சிடணும். ஒரு 10 தாட்டி உட்கார்ந்துருக்கும் போதே நீங்க மூச்சு பயிற்சி செய்யலாம். ரொம்ப சிம்பிளா மெதுவா உள்ள இழுத்து மூச்சு வந்து அடி வயிறு வரைக்கும் கீழே போகணும், எம்டி ஆகணும். இப்ப ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி நிரப்ப, அந்த பாத்திரத்துல தண்ணி கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி மேல வரும் இல்லையா? தண்ணியை ஊத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா மேல இருந்து எம்டி ஆகி கடைசியில் தண்ணியில கீழே போகும். அதே மாதிரிதான் உங்க மூச்சு என்ன செய்யணும், உள்ள போகும்போது அடிவயிறுல இருந்து நிரப்பி வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அடிவயிறு மேல் வயிறு அப்படியே சுத்தி நிரப்பி வந்து தொண்டை வரைக்கும் வந்து ஃபீல் பண்ணணும். நீங்க உணரணும். அத நீங்க உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய காத்து உள்ள போகும். சோ இந்த அடி மூச்சுல இருந்து மூச்சை நிரப்பி உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளியே கொண்டு வரணும். இதுதான் முக்கியம். இதனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காத்துல வந்து
கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் இருக்கு. கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் இப்ப இது இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கு. நம்ம சுவாசிக்கும் போது அந்த பாக்டீரியா வைரஸ் உள்ள போகுது. சோ வேக்சினேஷன், தடுப்பூசி போடுறோம் இல்லையா, அந்த தடுப்பூசி எப்படி பண்றாங்க, எப்படி தயார் பண்றாங்க? சிக்கன் பாக்ஸ் உடைய தடுப்பூசி எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னா, அந்த சிக்கன் பாக்ஸ் உடைய கிருமியை எடுத்து அதோடைய வலிமையை குறைச்சு அதை இன்ஜெக்ஷனா மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம பாடியில செலுத்தும் போது நம்ம பாடியில அந்த கிருமிக்கு உண்டான ஆன்டிபாடி, ஆன்டிஜன் தயாராகுது, உருவாகுது, உற்பத்தி ஆகுது உடம்புல. சோ உற்பத்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிக்கன் பாக்ஸோ இல்ல இதுவும் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு உடம்புல கிடைச்சிருக்கு. இதுதான் வேக்சின். தடுப்பூசியுடைய பொருள், அதோடைய வழிமுறை அதுதான், அதோடைய எஃபெக்ட் அதுதான். அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் ஒரு 10 தட்டி மூச்சு மெதுவா உள்ள எடுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க. பிளைட்டுக்குள்ள போனாலும் சரி, சரி, அந்த அரங்கத்துக்குள்ள வந்தாலும் சரி, மாலுக்கு போனா சரி, உங்க வீட்டுக்கு டிவி ஹாலுக்குள்ள போனாலும் சரி, கிச்சனுக்குள்ள போனா சரி, மெதுவா மூச்சு உள்ள இழுத்து விடுறீங்கன்னா your body get immunized to the surrounding. Your body will get immunized to the surrounding. இது ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிளைட்ல போறோம். அன்னைக்கு சென்னையில இருந்து டெல்லி, சென்னையில இருந்து டெல்லிக்கு 34 மணி நேரம் ஆகும் ட்ரெயின்ல போறதுக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட 7 மாநிலங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தட்ப வெப்பநிலை இருக்கும். குளிரும், வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், புயல் இருக்கும், டஸ்டாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து டெல்லி போய் சேர்றதுக்குள்ளே உங்கள் உடம்பு எல்லா விதமான கிருமிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். அங்கே போனோன்னே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும், இம்மீடியட்டாக உடம்பு சரியில்லாம் போகும், இல்லாட்டி கோல்டு பிடிக்கும், இல்லாட்டி இதுவாகும் இல்லையா. இது அனுபவபூர்வமாக நிரூபிச்சு காமிச்சது இது. எவ்ரி 2 hours 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோமோ அப்போல்லாம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. 10 தாட்டி ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்யலாம். நீங்கள் பேசிகிட்டே, வேடிக்கை பார்த்துட்டே, பாட்டு கேட்டுகிட்டே என்ன வேணால் செய்யலாம். 10 தாட்டி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விட போகிறீங்க. ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ நீங்கள் டெல்லி போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 15-20 தாட்டி செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த கிருமியோடைய எதிர்ப்பு சக்தி உடலில் உற்பத்தி ஆயிடுது. நீங்கள் டெல்லிக்கு போகும்போது நார்மலாக போய் சேருவீங்க. அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ கேரண்டி யூ தட். அப்போ ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், சார் 34 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்ய சொல்கிறீங்க, ஃப்ளைட் 2.5 மணி நேரத்தில் டெல்லி போயிடுறோம், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டான். பியூட்டிஃபுல், நல்ல கொஸ்டின். இது எங்கேயும் புக்கில் எல்லாம் எதுலேயுமே கிடையாது. இது ரிசர்ச் ஓரியன்ட் டாக்குமெண்ட், ப்ரூவ்டு டாக்குமெண்ட். ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம ஏர் கண்டிஷன் கான்செப்ட், நம்ம வீட்டில் ஏர் கண்டிஷன் கான்செப்ட் என்ன, உள்ளே இருக்க வெப்ப காற்றை வெளியே தள்ளிட்டு சில் காற்று உள்ளே வருது. இதோடைய ரிவர்ஸ் மெக்கானிசம் தான் ஃப்ளைட்டில் உள்ள ஏர் கண்டிஷன். அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுங்க கான்ஷியஸாக. ஆட்டோமேட்டிக்காக யுவர் பாடி வில் பி acclimatized, harmonized, immunized, and you will get used to it. Adaptation. ரொம்ப சிம்பிள் வேர்ட், adaptation. Fantastic it is. ஸோ இந்த அடாப்டேஷன் உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கும், வேற யார் கையிலும் கிடையாது. நீங்கள் மூச்சு பயிற்சி நீங்கள் தான் செய்யணும், நான் செய்யக்கூடாது. உங்கள் உடம்புக்கு மூச்சு பயிற்சி உங்களுக்கு தான் தேவை. So this is a wonderful concept for immunizing your body. நீங்கள் ப்ராக்டிஸ் பயிற்சி செய்ய 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 அதோடைய அனுபவம், அதோடைய எஃபெக்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்க்கணும். ப்ளீஸ் டூ தட். இது ஒரு சின்ன கான்செப்ட்.
அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது. இது ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தண்ணி, வாட்டர், இந்த ஐம்புலங்களில் தண்ணி ஃபஸ்ட்டு மூச்சை பற்றி, ஏரை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்தது தண்ணி, அடுத்தது நெருப்பு இல்லையா, அடுத்தது ஸ்பேஸ், ஆகாயம், அடுத்தது எர்த். இந்த 5 பஞ்சபூதங்கள். தண்ணிக்கும் பவர் ஜாஸ்திங்க. தண்ணி has got, the water has got the power to translate your thought process, communicate your action into reality. அந்த காலத்தில் தண்ணி வச்சு தான் முனிவர்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, தண்ணி வச்சு தான் சபிப்பாங்க, இல்லை பிளெஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? தண்ணி வச்சு தான் சபிப்பாங்க, இல்லாட்டி பிளெஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா அது உண்மையாக நடக்கும். ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டு. நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு தண்ணியும் நீங்கள் அதோட பேசிட்டு குடிங்களேன். என் பாடியை க்ளீன் பண்ணு, என் பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடு, என் பாடிக்கு எனர்ஜி கொடு, என் பாடியை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் பண்ணு, கான்ஃபிடென்ட் ஆக்கு. ஏன்னா உங்கள் பாடியில் 70% இஸ் வாட்டர். 70% தண்ணி தான் இருக்குது உங்கள் பாடியில். ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணா, இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கிடையாது, ஆனால் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்குமெண்ட் பண்ணான். எப்படி பண்ணான் அப்படின்னா, இந்த தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து அந்த தண்ணி கிட்ட பேசுகிறான். This water is pure, this water is strong, this water is going to give me energy, this water is going to clean my body, this water is going to give me all energy அப்படின்னு பேசிட்டு, நல்ல வார்த்தையெல்லாம் பேசிட்டு அதை கிறிஸ்டலைஸ் பண்ணுறான். கிறிஸ்டலை ஃப்ரீஸ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறான். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது சூப்பராக கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்படியே ஒண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இவன் நினச்சதெல்லாம் அந்த வாட்டரில் கிறிஸ்டலைஸ் ஆகுது, அப்படியே பியூட்டிஃபுல். ஆனால் அதே தண்ணியை எடுத்து திட்டுறான், கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் திட்டுறான். திட்டிட்டு அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறான், கருப்பு கருப்பாக இருக்குது. இதை பிக்சர் எடுத்து அந்த புக்கில் போட்டிருக்கான், படித்து பாருங்கள். டைம் கிடச்சிச்சுன்னா அந்த புக்கு பேர் வந்து ஹிடன் மெசேஜஸ் ஆஃப் வாட்டர். ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் எழுதின புக்கு, ஹிடன் மெசேஜஸ் ஆஃப் வாட்டர். சூப்பர் புக்கு. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கும் போது நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிகிட்ட சொல்லிட்டு குடிங்க. யுவர் பாடி வில் டிரான்ஸ்ஃபார்ம் தட் 100%. இப்போ கை தட்டணும், நீங்கள் குடிச்சு பார்க்கணும், குடிச்சு பாருங்க, டெய்லி குடிச்சு பாருங்க. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இதை செஞ்சு பாருங்க. ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். இந்த மூச்சு பயிற்சியில் 2 விதமான பயிற்சி இப்போ நம்மளே கண் கூட செய்ய போகிறோம். வெளியில் சூடாக இருக்குது, நம்ம பாடி உள்ள கூல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. வெளியில் கூலாக இருக்குது, நம்ம பாடி சூடு ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு மூச்சு பயிற்சி இருக்குது. இப்போ தூக்கம் வருது, தூங்காமல் இருக்கணும், நட்ராஜன் சார் சொல்கிறத கேட்கணும், தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு கான்செப்டும் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப, நான் சொல்கிறத கேட்டிங்கனாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த காலத்து ஜென்ரேஷன், they want to be independent, they want to take a decision on their own. As a parent, as an elder, as a guardian, what we do, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பசங்க தப்பு செஞ்சிடக்கூடாது, நம்ம பாதுகாக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணி அனுபவிச்சதை நம்ம பசங்க அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். அவங்க பட்டு தான் கற்றுக்கணுன்னு 40 வருஷம் ஆகும். அதை படாமையே கற்றுக்கிறதுக்கு சொல்கிறத கேட்கணும். அதுதான் ஒபீடியன்ஸ். ஸோ அந்த ஒபீடியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க, எதெல்லாம் எப்பப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி இருக்கு, தூக்கம் வரதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த காலத்தில் ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ப்ளூ ஸ்க்ரீன் தான், கம்ப்ளீட்டாக ப்ளூ ஸ்க்ரீன். எல்லாமே ப்ளூடூத் இல்லாமல் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. எஸ், இதுதான் டேஞ்சரஸ்ட் திங். இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் நாட் தி நாலேஜ், இட்ஸ் நாட் த பவர், பட் அவாய்டிங் திஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இஸ் த பவர். இப்போ வெளியில் சூடாக இருக்குது, இந்த மூச்சு பயிற்சி பார்த்துருவோம். எல்லாருமே செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிறீங்க. நம்ம பாடியில் உள்ளே இருக்க உறுப்புகள், யுவர் லிவர், யுவர் லங்ஸ், யுவர் ஹார்ட், யுவர் கிட்னி, யுவர் கால் பிளாடர், யுவர் ஸ்ப்ளீன், பைல் எல்லாமே கூலாக இருக்கணும். எப்போதுமே கூலாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்குக்கு அர்த்தம். ஸ்ட்ராங் ஆகும், பில்ட் ஆகும். சூடாக இருந்துச்சுன்னா பிரேக் ஆகும். சயின்ஸில் அனபாலிசம், கெட்டபாலிசம், மியாசிஸ், மைட்டாசிஸ், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஃபைன். ஸோ பாடியை உள்ள கூலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பல்ல கடிச்சுக்கணும். நீங்கள் இப்போ இது யாரும் செய்ய வேணாம், நான் சொல்லும் போது நீங்கள் செய்யுங்க. நான் சொல்கிற விஷயத்தை உள் வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு பல்ல கடிச்சிட்டு வாயை திறந்துக்கணும். வாயினால் மூச்சு உள்ளே இழுக்கணும், ஸ்லோவாக இழுக்கணும். பல்ல கடிச்சிட்டு வாயை திறந்துட்டு வாயினால் மூச்சு உள்ளே இழுக்கணும். அப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். புரியுதுங்களா? மூச்சு ஃபுல்லாக இழுத்துட்டு மெதுவாக உள்ளே இழுத்துட்டு வாயை மூடிட்டு மூக்கு வழியாக மூச்சு வெளியே விடணும். ஸோ ரெடியா? பண்ணி பார்ப்போமா? எஸ் ப்ளீஸ். எஸ், பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பல்ல கடிச்சிட்டு வாயை திறந்துட்டு மூச்சு உள்ளே இழுங்க ஸ்லோவாக. வாயை மூடிட்டு மூச்சு மூக்கு வழியாக வெளியே விடுங்க. இன்னொரு தாட்டி பண்ணி பாருங்கள், எஃபெக்ட் நல்லாயிருக்கும். என்ன எஃபெக்ட்னு கேட்பேன். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு. ஆச்சு. யார் யார் பதில் சொல்கிறா சொல்லுங்கள் சார். எங்கே கூலாக இருக்கு? எங்கே கூலாக இருக்கு? எங்கே கூலாக ஃபீல் பண்ணுறீங்க? தொண்டையில். வெரி நைஸ், வெரி குட். கூல் ஏர் எங்கே உள்ளே போச்சு? எந்த இடத்துல உள்ளே போனுச்சு? இன்னும் தெளிவான கரெக்டான ஆன்சர். பல் வழியா, நம்ம பல்லுடைய ஈறுகள் வழியா சில்னஸ் உள்ள போச்சு. இந்த சில்னஸ் ஆட்டோமேட்டிக்காக பாடி உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் உள்ள போகும். இதை 9 தடவை பண்ணணும், 3 ரவுண்டு பண்ணணும். ஸோ 27 தடவை மொத்தம். ரொம்ப கூலாக இருக்கும், பொறுமையாக. இந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் ஷீத்காரி பிராணயாமா. இந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சொல்லுங்கள் சார். உடம்புல ஃபீவர் இருக்கும்போது இந்த பிராணாயாமம் பண்ணுனா? இது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. ஃபீவர் இருக்கும்போது அதுக்கு வேற மூச்சு பயிற்சி இருக்கு. இந்த மூச்சு பயிற்சி உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. ரைட்டுங்களா? இப்போ ஃபீவரை பற்றி கேட்டதுனால இந்த மூச்சு பயிற்சி, ஃபீவருக்கு உண்டான மூச்சு பயிற்சியை சொல்கிறேன். முக்கியமாக ஃபீவர் இருக்கவங்களுக்கு பிபி, பிளட் ப்ரெஷர், இல்லை மைக்ரைன், ஒரு சைடு தலைவலி, இல்லை கிட்டினஸ், இல்லை சுகர், டயபெட்டிஸ், அது இருந்துச்சுன்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது. இப்போ சொல்லிக் கொடுக்க முடிச்சு. இந்த ஷீத்காரி பிராணாயாமா யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபீவருக்கு உண்டான மூச்சு பயிற்சி பஸ்திரிக்கான்னு சொல்லுவோம். பஸ்திரிக்கா அப்படின்னா
மெதுவா மூச்சு உள்ள இழுக்கணும், கையை மேல தூக்கணும். அந்த வானத்தையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபோர்ஸா கொண்டு வரணும். அந்த வானத்தை பிடிச்சி கீழே இழுக்கணும். ஒவ்வொரு முறையும் 9 தடவை மெதுவா மூச்சு உள்ள இழுத்து மேல கொண்டு போங்க. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா, அவ்வளவு எனர்ஜியோட நீங்க செஞ்சு 9 தடவை செஞ்சீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் குப்புன்னு வேர்க்கும், ஃபீவர் போயிடும், சரியா போயிடும். இதுக்கு பேர் பஸ்திரிகான்னு பேர், பஸ்திரிகா பிராணாயாமான்னு பேர். ஃபைன், கம்மிங் பேக். இந்த மூச்சு பயிற்சி எல்லாமே ஒரு சின்ன கான்செப்டுங்க, ரொம்ப முக்கியமாக. இந்த ரகசியம் வந்து எந்த யோகா பயிற்சியிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சேலஞ்ச், இட்ஸ் எ சேலஞ்ச். எந்த யோகா பயிற்சி கூடத்துலையும் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லா புக்லையும் இருக்கு, ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எப்படி மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பலூனுக்குள்ள காத்து உள்ள போகும்போது என்ன ஆகுது? பலூன் விரிவடையுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்ஃப்ளேட் ஆகுது இல்லையா? அந்த இன்ஃப்ளேட் ஆகும்போது காத்து மேக்சிமம் உள்ள போகுது. ஸோ காத்து வெளியே வரும்போது டீஃப்ளேட் ஆகுது, பலூன் சின்னதாகிடுது, கான்ட்ராக்ட் ஆயிடுது. இதே கான்செப்ட் தான் நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது. உடம்பு விரியும் போது மூச்சு உள்ள இழுக்கணும். எஸ், அடி வயிறிலிருந்து நம்ம வயிறு பெருசாகணும், வயிறு திருப்பி உள்ள போகணும். மூச்சு உள்ள போகும்போது உடம்பு பெருசாகணும், உடம்பு விரியும் போது மூச்சு உள்ள போகணும். உடம்பு சுருங்கும் போது மூச்சு வெளியே விடணும். இதுதான் முக்கியமான விஷயம், இதுதான் ரகசியம். பலூன் ஞாபகம் வச்சுங்க, இது மறக்கவே முடியாது. ஸோ இது ஒரு மூச்சு பயிற்சி. ஃபைன், ஷீத்காரி பிராணாயமா சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது பஸ்திரிகா, ஃபீவர்னு கேட்டதுனால அதை சொல்லிட்டேன். இன்னொரு மூச்சு பயிற்சி, எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட், லாஸ்ட் ஒரு டெஸ்ட்டோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அப்புறம் கலந்துரையாடல், நீங்கள் டவுட் கேட்கலாம். ஏன்னா முக்கியமாக இந்த 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். உடம்பை வளர்க்கக்கூடிய, திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பை வளர்க்கக்கூடிய சாப்பாடு அத்தனையும் சாப்பிடணும். நம்ம உடம்புல வந்து 80% புரோட்டீன் தான். நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் கூட நகமும் முடியும் வளரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம். நம்ம உடம்புல இருக்க ஹேரும் கையில் இருக்க நகமும் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமும் வளரும். ஏன்னா புரோட்டீன் இருக்க வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புரோட்டீன் நிறைய சாப்பிடணும். ஸோ சின்ன வயசில் எல்லா விதமான காய்கறிகளையும், அனிமல் புரோட்டீன், வெஜிடபிள் புரோட்டீன் எல்லாமே சாப்பிடலாம். எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க, வெஜிடேரியன் பெஸ்ட்டா நான் வெஜிடேரியன் பெஸ்ட்டான்னு. எஸ், அனிமல் புரோட்டீன் இஸ் பெஸ்ட். ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, விளையாட்டு சம்மந்தப்பட்ட, எனர்ஜி சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு அனிமல் புரோட்டீன் இஸ் பெஸ்ட். ஏன்னா புரோட்டீன்ங்கிறது 20 அமினோ ஆசிட்னால பண்ணது. அந்த 20 அமினோ ஆசிடும் ஒரே நான் வெஜிடேரியனில் கிடச்சிரும். ஆனால் வெஜிடேரியனில் வந்து அந்த 20 அமினோ ஆசிடும் வேறு வேறு ஐட்டம்ஸ் சேர்க்கணும். பலவிதமான ஐட்டம்ஸ் சாப்பிட்டா தான் வெஜிடேரியனில் அந்த 20 அமினோ ஆசிடை சேர்க்க முடியும். ஸோ அமினோ ஆசிட் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன். அதை மசிலை உருவாக்குறது, தக்க வைக்கிறது, அதை ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாமே புரோட்டீன் தான். ஸோ அந்த புரோட்டீன் தான் நிறைய சாப்பிடணும். அனிமல் புரோட்டீன் தான் பெஸ்ட்டு. 40 வயசுக்கு மேலே நம்மளுக்கு மெட்டபாலிசம் குறைஞ்சிரும், டைஜஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும், வெஜிடேரியனை மாறிடணும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே வெஜிடேரியன்னா இன்னும் அருமை, சூப்பர். யானை எவ்வளோ பலசாலி இல்லையா? யானை வெஜிடேரியன். யானை இஸ் சூப்பர் ஸ்ட்ராங், எலிஃபென்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இட் இஸ் a vegetarian, please understand that. So vegetable protein is also equivalently good. ஆனால் பேலன்ஸ்டாக சாப்பிட்டோம். இந்த 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ண, ப்ரிசர்வ் பண்ணணும். 60 வயசுக்கு மேலே அதை சஸ்டெயின் பண்ணணும். ஆரம்பத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ அப்போ உடம்பை வளர்க்கும் போது உங்கள் உயிரும் சேர்ந்து வளரும். அந்த விஞ்ஞானம் உள்ளே வரும். திருமூலர் சொந்த இதை சொல்கிறேன் நான்.
இந்த 4 ஸ்டேஜாக பிரித்தோம்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலும் என்னென்ன செய்யணும் ஆக்டிவிட்டி. இப்போ கடைசியாக ஒரு டெஸ்ட்டு, மூச்சு பயிற்சிக்கான டெஸ்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இது மறக்க மாட்டீங்க லைஃப்பில். இந்த நாய் வந்து எப்படி மூச்சு வாங்கும் பார்த்துருக்கீங்களா? மூச்சு விடுறது, நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு, பிரெத்லெஸ்னஸ் கண்டிஷன். ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுறது வந்து ஒரு தடவை. திருப்பி கவனமாக கேளுங்க, மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுறது வந்து ஒரு தடவை. இந்த நாய் வந்து 40லேருந்து 45 நிமிடங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும். அதனுடைய வாழ்நாள் என்ன? வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ டாக்? 15 வயசு மேக்ஸிமம். 12 வயசுலேருந்து 15 வயசு தான் ஒரு நாய் உயிர் வாழுது. ஒரு ஆமை எப்படி மூச்சு விடும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஸ்லோவாக, கண்டினியூஸாக, டீப்பாக மூச்சு விடும். அவ்வளோ ஆழமாக மூச்சு உள்ளே இழுக்கும், கண்டினியூஸாக இழுக்கும், ஸ்லோவாக இழுக்கும் மூச்சு. ஸோ ஸ்லோவாக மூச்சு உள்ளே இழுத்து, கண்டினியூஸாக மூச்சு உள்ளே இழுத்து, டீப்பாக மூச்சு உள்ளே இழுத்தீங்கன்னா ஆமையோடைய வாழ்நாள் 150 வருஷம், 200 வருஷம். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்கன்னு இப்போ கணிக்க போகிறீங்க. எவ்வளோ மூச்சு உள்ளே இழுக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் மூச்சு வெளியே விட போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். திருப்பி சொல்கிறேன், மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டால் ஒரு தடவை. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எத்தனை மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்கன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போயே மார்க் கொடுத்துட்றேன். நீங்கள் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் மார்க் கொடுக்குற மொதல் ஆள் நான் மட்டும்தான். டெஸ்ட்டுக்கு முன்னாடியே மார்க் கொடுத்துருவேன். 10லேருந்து 12 தடவை மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு குட். உங்கள் கிரேடிங் வந்து குட். 8லேருந்து 10 நிமிஷம், 8லேருந்து 10 தடவை மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு உங்கள் கிரேடிங் வந்து வெரி குட். 5லேருந்து 8 தடவை மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு யூ ஆர் எக்ஸலண்ட். யூ ஆர் எக்ஸலண்ட். நிச்சயமாக 80 வயசு வரைக்கும் பிரமாதமாக வாழ்வீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 5 தடவைக்கு கீழே மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விட்டீங்கன்னா யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸலண்ட்டுக்கும் மேலே பிரமாதம். நிச்சயமாக 100 வயசு வாழ்வீங்க. அப்போனா அவ்வளோ ஸ்லோவாக மூச்சு உள்ளே இழுக்கணும், ஆழமாக மூச்சு உள்ளே இழுக்கணும், தொடர்ச்சியாக மூச்சு எடுக்கணும். ஸ்லோ, டீப் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங் தான் உங்களுடைய சுவாசம் தான், பிராணா தான் உங்களுடைய உயிர் சக்தியை. அது யாருனாலையும் மறுக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா நான் வந்து ஜென்ரலாக ஃப்ரூட்ஸு, பழம், பூவெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டேன். ஒரே விஷயந்தான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய டைம் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய ரிப்பேர் மெக்கானிசம், ரீஜெனுவேஷன், ரிகவரி ரொம்ப சீக்கிரம் குணமடைவீங்க. ஸோ நீங்கள் ஆக்சிஜன் நிறைய உள்ளே இழுக்கணும். அதுதான் உயிர் சக்தி, அதுதான் பிராணா. ஃபென்டாஸ்டிக் இட் இஸ். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நீங்கள் டயர்டு ஆக மாட்டீங்க. இதில் ஒரு சூஷ்மெல்லாம் இருக்குது. நான் காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன், ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு பசங்களோட ட்ரைனிங்லாம் நானும் சேர்ந்து பண்ணிவிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன். திருப்பி 9 மணிக்கு எப்படி ஆஃபீஸ் போகிறேன், அதே எனர்ஜியோட வேலை செய்கிறேன். அப்படின்னா நடுவில் 20 நிமிஷம் தூங்குவேன், மூச்சு பயிற்சி செய்வேன், பவர் நாப்புன்னு எடுப்பேன், மெடிடேஷன் பண்ணுவேன், தண்ணி நிறையா குடிப்பேன். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ். 58 வயசில் இன்னும் கண்ணாடி போடாமல் இருக்கேன். படிக்கிறதுக்கு கூட கண்ணாடி கிடையாது, ரீடிங் கிளாஸ் கூட கிடையாது. இதெல்லாம் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக, அதுதான் அந்த 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. அவ்வளோ பேர் இன்றைக்கி கண்ணாடி போட்டிருக்காங்க. 35 வயசில் பேக் பெயின், 40 வயசில் நீ பெயின், 50 வயசில் ஸ்பாண்டிலைட்டிஸ், வர்டிகோ. சிம்பிள். இதுதான் இஷ்யூ இன்னைக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிவென்ஷன் ஆன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செஷன். இப்போ now we are ready for breathing. 1 minute of your time. Yes sir.
மெதுவாக விடுங்க. ஸ்லோவாக மூச்சு உள்ள இழுங்க, ஸ்லோவாக மூச்சு விடு. நான் டைமிங்கு ஹோல்டிங் அதெல்லாம் அந்த கான்செப்டுக்கே போகல. பூரக்கா, கும்பக்கா, ரேச்சக்கா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தாட்டி மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க, மூச்சு வெளியே விடுறீங்க. மூச்சு உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது சேர்ந்து தான் ஒன்று. திருப்பி சொல்கிறேன் கேட்டுங்க. மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுறது ஒரு தடவை. ரெடியா? டைம் பார்த்துக்கோமா? ஒரு நிமிஷம். ரெடியா? யா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 minute. மெதுவாக, அவசரமே இல்லை. எங்கேயும் ஊருக்கு போகல, யாரும் அவசரப்படல. சாப்பாடு அங்கே தான் இருக்குது. மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அதான் முடிஞ்சு. ஸ்லோவாக மூச்சு உள்ளே இழுங்க. கான்ஷியஸாக மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது உங்களுக்கு தெரியணும், நீங்கள் உணரணும். 30 seconds மோர். ஸ்லோவாக மூச்சு உள்ள இழுங்க, ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. பதினஞ்சு செகண்ட் இருக்கு. ஸ்டாப். ஒரு நிமிஷம். யாரெல்லாம் 20 தடவை மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விட்டீங்க? யாரெல்லாம் 20 தடவை மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டீங்க? யாருமே இல்லையா? ஃபைன், வெரி குட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே யாரெல்லாம் 10 தடவைக்கு மூச்சு உள்ளே எடுத்தீங்க மூச்சு வெளியே விட்டீங்க? வெரி குட், சூப்பர் சார். 10 தடவை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். 10 தடவைனா வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய செய்ய இந்த 10 தடவைங்கிறது 8,000, 9,000, 7,000. ஸோ 8க்கு மேலே, 8க்கு கீழே, இது 10 பார்த்துட்டோம். 8க்கு கீழே தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ 8க்கு கீழே உள்ளவங்க வந்து எக்ஸலண்ட். 5லேருந்து 8 வந்து எக்ஸலண்ட், வெரி குட். மை அப்ரிசியேஷன்ஸ் டு யூ. அப்போ உங்களுடைய நுரையீரல், லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் நல்லா உள்ளே போகுது, வெளியே வருது. அதுதான் எனர்ஜியே. நல்ல சுய நினைவோட எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் நிறைய உள்ளே போகணும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா யூ வில் பி ஃபீலிங் டயர்ட், சோர்ந்து போயிருப்பீங்க, சோகமாக இருப்பீங்க. ஃபைனா? 5க்கு கீழே யாரெல்லாம் பண்ணியிருக்கா? சூப்பருங்க, ஃபென்டாஸ்டிக். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 பேர் 5க்கு கீழே. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை நீங்கள் பண்ண இன்னும் சஸ்டெயின், அடுத்த லெவல் போகணும் நீங்கள். இது பேசிக் லெவல். ஒரு வேண்டுகோள், அவங்க தூக்கம் வர்றதுக்கு என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது தூக்கம் வர்றதுக்கு மூச்சு பயிற்சி. நம்ம உடம்புல வந்து சயின்ஸ் படி 3 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நடுவில் உள்ள நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதை மூச்சு நாடியில் என்ன சொல்லுவாங்க? இடநாடி, பிங்கள நாடி, சூஷ்ம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இடநாடி, பிங்கள நாடி, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு, சென்ட்ரலில் உள்ளது சூஷ்ம நாடி. இது ரெண்டும் பேலன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ், தென் யுவர் பாடி இஸ் டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தூக்கம் வராததுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை லாஜிக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இல்லை, ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்லோவாக வருது, ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்லோவாக வருது, அதனால தூக்கம் வரல. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், வயிற்றுக்கும் உடம்புக்கும் போக வேண்டிய ரத்த ஓட்டம், மூளைக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ மூளைக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஏன் சாப்பிட்டோன்னே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்கிறாங்க? சாப்பிட்டோன்னே ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, சாப்பிட்ட உடனே பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் ஃபுல்லாக வயிறுக்கு போயிடுது, மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாயிருது, ஆட்டோமேட்டிக்காக தூங்குவீங்க. ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி அதோடைய பாயிலிங் நேச்சர், அதோடைய டெம்பரேச்சரை குறைக்கணும், சூடாகாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி.
இந்த ரைட் சைடு பிரெயின் வந்து சூடாகும், லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து கூல் ஆகும். ரைட் சைடு வந்து பேர் சன், சூரிய நாடி. லெஃப்ட் சைடுக்கு பேர் வந்து மூன், சந்திர நாடி. எப்போதுமே லெஃப்ட் சைடு வந்து காமாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், பியூராக இருக்கும், க்ளீனாக இருக்கும், கிளாரிட்டியோடு இருக்கும். ரைட் சைடு பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக டைனமிக்காக இருக்கும், உடனே சேஞ்ச் ஆகும். தாட்ஸ் உடனே ஒரு ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைனமிக்காக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரைட் சைடு. ஸோ இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரி உணர்வோடு செஞ்சீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி, அதுக்கு பலன் ஜாஸ்தி. ஸோ லெஃப்ட் நாஸ்டில், உங்களுடைய கட்டை விரலில் வலது மூக்கை அடைச்சிக்கணும். கட்டை விரலில் வலது மூக்கை அடைச்சிக்குங்க. உங்களுடைய மோதிர விரலில் ஓப்பனாக வச்சுக்குங்க. லெஃப்ட் நாஸ்டில், இடது மூக்கு துவாரத்துக்குள்ளே மூச்சு உள்ளே இழுக்கணும். அப்புறம் மோதிர விரலில் இடது மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கணும். ரைட்டு நாஸ்ட்ரிலில் மூச்சு வெளியே விடணும். புரியுதுங்களா? இப்படி தான் பிடிக்கிறோம். இந்த 2 விரல் எதுக்குன்னு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த கிளாஸில் சொல்ல மாட்டேன், அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த உங்களுடைய கட்டை விரலும் உங்களுடைய மோதிர விரலும் தான் முக்கியம். இது இப்படி பிடிக்கிறீங்க. லெஃப்டில் இன், ரைட்டில் அவுட். ஸ்லோவாக மூச்சு உள்ளுங்க, ரைட் சைடில் மூச்சு வெளியே விடுங்க. கண்டினியூஸாக தொடர்ச்சியாக 9 தடவை திருப்பி, அதே 9. லெஃப்டில் மூச்சு உள்ளே இழுக்கணும், ரைட்டில் மூச்சு வெளியே விடணும். லெஃப்டில் திருப்பி மூச்சு உள்ளே இழுக்கணும், ரைட்டில் மூச்சு வெளியே விடணும். இதுக்கு பேர் வந்து சந்திர பேதனான்னு பேர். யூ ஆர் ஆக்டிவேட்டிங் யுவர் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின். யூ ஆர் ஆக்டிவேட்டிங் யுவர் மூன். யூ ஆர் ஆக்டிவேட்டிங் யுவர் chillness, calmness of your mind, of your brain. You are cooling the system of your blood circulation. உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராகவும் குளிர்ச்சியாகவும் பண்ண வைக்கிறீங்க. இந்த மூச்சு பயிற்சியில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும்.